களரி, குத்துவரிசை, சிலம்பம் நம் நாட்டு தாய்க்கலை தான் நம்ம கத்துக் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்மள என்ன பண்றாங்கன்னாக்கா ISIS ஓட தொடர்பு இருக்கு, நான் தான் எல்லா இளைஞர்களையும் ட்ரைன் பண்ணி நான் IS-க்கு அனுப்புவதாகவும் இந்த நாட்டை பிடிக்க நான் ஆயுத பயிற்சி கொடுத்து இங்க தயார் பண்றதாகவும் நம்ம மேல குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் பாண்டிச்சேரியில CBCID மத்திய பாசிச அரசு ஏவி விட்டு நம்மளை அரெஸ்ட் பண்ணி ஒரு 4 மாசம் 10 நாள் நம்மளை சிறைப்பிடிச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த விதமான ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளை வெளியில விட்டுட்டாங்க. இப்போ அன்னைக்கு பார்க் ஹோட்டல்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல பேரம் பேசினாங்க. தமிழக அரசுக்கு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு தமிழக அரசுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க சொல்லக்கூடிய போராட்டங்களை நடத்தி நெருக்கடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசி 200 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லி 20 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கறதா பேச்சு பேசும்போது நம்ம அதை மறுத்துட்டோம். நீங்க அதை பண்ணீங்கன்னாக்கா நான் உங்க மேல உள்ள பொய் வழக்கை வாபஸ் பெறோம், உங்க பாஸ்போர்ட்டை திருப்பி கோர்ட்ல இருந்து மீட்டு உங்கள்ட்ட ஒப்படைச்சிடறோம், நீங்க வெளிநாட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம், நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டிமாண்ட் பண்ணாங்க. அப்படி நீங்க பண்ணனாக்கா மகாராஷ்டிரால உங்களை ISIS தொடர்பு ஏற்படுத்தி அங்க கைது செஞ்சு உங்களை லாக் பண்ணிடுவோம், 10 வருஷம் வெளில வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட பேரம் பேசும்போது நம்ம தெளிவா சொல்லியாச்சு. நமக்கு என்னுடைய சூழல்ல என்ன விலை கொடுத்து உங்களால வாங்க முடியாது, நம்ம அப்படியேப்பட்ட நபரும் கிடையாது. எந்த விலை கொடுத்து என்ன என்னுடைய தைரியத்தையும் என்னையும் விலை கொடுத்து வாங்க முடியாது, அதனால பண்ண முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ண இது பண்ண. அதுக்கப்புறம் நான் தங்கிக்கிற இடத்துல ISIS தீவிரவாதி தங்கிக்கிறதா என்ன பண்றாங்கன்னா, திருப்பி ஒரு அலிகேஷன் கிரியேட் பண்ணி தமிழ்நாடு போலீஸ் ஏவி விட்டாங்க. அவங்க பார்த்துட்டு போயிட்டாங்க. நான் தங்கியிருந்த ஜெம் பேலஸ்லயும் போலீஸ் ரைடு அனுப்புனாங்க. இப்ப திருப்பி இப்படியே பிரச்சனை இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்னமோ அதை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு பயத்துல திருப்பி என்ன பண்ணேன், ADGP கிட்ட திருப்பாதி சார்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தான். இதே மாதிரி தமிழக அரசுக்கு எதிராக சில பல போராட்டங்களை பண்ணி இங்க சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கிறதுக்காண்டி பேச்சுவார்த்தை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரைட் பண்ணாங்க. ரைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவங்களுடைய ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டாங்க, யார் யார் வந்துட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப கடைசி என்ன பண்றாங்கன்னாக்கா, நான் லக்னோல மதரசால படிச்ச மதரசாவை டார்கெட் பண்ணி நான் தான் IS தீவிரவாதிகளை இங்க ட்ரைன் பண்ணி அனுப்புறதா நம்ம மேல குற்றச்சாட்டு சுமத்தி திருப்பி என்னைய ஏவிட்டு இருக்காங்க. வந்தவங்க DSP, அதுக்கப்புறம் SP, இன்ஸ்பெக்டர் இப்ப என்கொயரி 2-3 நாளா என்கொயரி நடந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய மோசின், தப்ரீஸ், அதுக்கப்புறம் சாவுல் ஹமீது, அபுதாயிர் எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிட்டாங்க. ஃபைனலா அவங்கள்ட்ட வாக்குமூலம் கேட்கறாங்க. இவர் தான் உங்களை ISIS-க்கு அனுப்பினாருன்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுங்க, உங்களை நாங்க விட்டுறோம், எங்களுக்கு டார்கெட் உங்க மாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பாசிச அரசு என்ன பண்ணுதுன்னா, முஸ்லீம் சமூகத்தை இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களை கிறிஸ்துவர்களை அச்சுறுத்த நினைக்குது. அதை நம்ம முறியடிப்போம். இஸ்லாம் எந்த சூழ்நிலையும் தீவிரவாதத்தை கத்துக்கூடிய மார்க்கம் கிடையாது. இஸ்லாம் டஸ் நாட் டீச் டெரரிசம். கேட்கக்கூடிய கேள்வி கேளுங்க. இப்ப நம்முடைய ஸ்டூடெண்ட் ஒரு சாவுல் ஹமீதுங்கிறவர் அவங்களுடைய கஸ்டடியில இருக்காங்க. இப்ப என்கொயரி நடந்துட்டு இருக்கு. அப்படி கொண்டு வராங்க. அப்படி கேசுகளை ஜோடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதை நம்மளால முடிஞ்ச வரைக்கும் முறியடிச்சிட்டு இருக்கோம். நம்மள அரெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி கோர்ட்ல நம்முடைய அட்வொகேட் புகழேந்தி ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இதே மாதிரி பொய் வழக்குல தீவிரவாத வழக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஏபி எடுத்து வச்சிருக்கோம். அதனால நம்ம கிட்ட நெருங்க முடியாது. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதான் அவங்கள்ட்ட சொன்னேன், உண்மையாவே நான் IS-ல இருந்தேன்னாக்கா அவன் என்ன பண்ணிருக்கேன், நான் போயிட்டு IS-ல சேர்ந்திருக்கேன். அப்படி இல்லைன்னா இங்க ஆயுத போராட்டத்தை நான் லான்ச் பண்ணிருக்கேன். அப்படி நான் பண்ணிருந்தேனாக்கா நீ IS தீவிரவாதி நான் சொல்லலாம். உனக்கு திராணி இருந்துச்சுன்னா என்ன பண்ண, மத்திய பாசிச திராணி இருந்துச்சுனாக்கா நீ IS கூட போது, அல்கொய்தா கூட போது, லஷ்கர் கூட போது, சாவடி இல்ல சிறப்படி, அதை விட்டு அப்பா விலங்குகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு பூச்சாண்டி காமிக்கிறது நல்ல அரசுக்கு நல்லது கிடையாது. இந்தியா வல்லரசு ஆகிறதுக்காண்டி முயற்சி செய்ய. இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு ஹேட் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. பண்றது வன்மையா கண்டிக்க கூடாது. என்ன தொந்தரவு பண்றாங்க. இப்ப இன்னைக்கு கடைசியா நமக்கு கடைசி என்கொயரி மொத்தம் 3ஆம் தேதியில இருந்து நேற்று 4, 5 இப்ப கடைசியா இன்னைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. ஃபைனலா நீங்க எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு